இந்தியாவில இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எல்லா விஷயங்களையும் வெளியிட்ட ஒரு பெண் வந்து இப்ப உயிரோட இல்ல. இவ்ளோ அழகா இருக்கே, நீ ஏன் இன்னும் எப்ஸ்டைன் கண்ணில் படவே இல்லை, நீ கண்டிப்பா வந்து எப்ஸ்டைனை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. முதல் முறையா இதை பத்தி வெளியே ஓபன் அப் பண்ணி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரே பர்சன் வந்து 35 லட்சம் பக்க ஆவணம், 2 லட்சம் போட்டோஸ், குறிப்பிட்டு சொல்லணும்னா 1.8 லட்சம் போட்டோஸ், 2000 வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஆவணங்கள் கிடைக்கிறது ஒரு விஷயத்துல சாத்தியமா அப்படின்னு கேட்டா எஸ். இது எல்லாமே வந்து பின்னாடி மாட்ட போகுதுன்னு தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் ஆதாரமாக்கியிருக்காரு எப்ஸ்டைன். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பார்ட் 2. ஸோ இவ்வளோ ஃபோட்டோஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்து 35 லட்சம் பக்க ஆவணம் இருக்குது. இதில் வந்து 2000 வீடியோஸ் இருக்குது, இவ்வளோ லட்சம் ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து FBI வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இது பார்க்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து டெலிட் செய்யப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கப்புறமா இதை டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா எல்லார்கிட்டையுமே இந்த வீடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக வந்து இன்னைக்கு 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பார்ட் 2ல. ஒன்று வந்து ஒரு பெண்மணி இந்தியாவிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அதாவது வாய் திறந்து இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி முதல் முறையாக எல்லா விஷயங்களையும் வெளியிட்ட ஒரு பெண் வந்து இப்போ உயிரோட இல்லை. அவங்கள பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவது, இது எல்லாமே தெரிஞ்சு எப்ஸ்டைனோட கூடவே ட்ராவல் பண்ண ஒரு பெண், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, அவங்கள பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த ஃபைலில் ஒரு ஹேக்கரோட நேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒபாமாவோட நேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒபாமாவோட நேம் இதில் வரத்துக்கு என்ன காரணம், அவரோட இமெயில் சேட் எங்கெங்கெல்லாம் மாட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம பழைய வீடியோவில் ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். ஒரு ஐலாண்டில் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எப்ஸ்டைன் கூடவே ட்ராவல் பண்ண ஒரு பெண் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஜெஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து அவங்க UK US அவங்க தங்கியிருந்திருக்காங்க. இந்த UK USலேயுமே வந்து அவங்க சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சிட்டிசன்ஷிப்னா அவங்களுடைய காசை வச்சு ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து பணத்தினால நிறைய நஷ்டங்களை சந்திச்சதுனால கடைசியாக வந்து எப்ஸ்டைன் கிட்ட வந்து லாக் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்க கூட இருக்கும் பொழுது, அதாவது இந்த விஷயங்கள் வந்து ஈடுபட்டுட்டு இவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு பர்சனை பார்க்குறாங்க. மேக்ஸ்வெல் சந்திக்கிறவங்க தான் வந்து ஜேஃபர் அப்படிங்கிற ஒரு பெண். ஸோ இவங்களை பார்த்தோன்னே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ அழகா இருக்கே, நீ இன்னும் எப்ஸ்டைன் கண்ணில் படவே இல்லை, நீ கண்டிப்பாக வந்து எப்ஸ்டைனை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. நான் உன்னை கண்டிப்பாக கொண்டு போயிட்டு வந்து எப்ஸ்டைன் கிட்ட காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொண்டு வந்து எப்ஸ்டைன் கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஜேஃபரும் எப்ஸ்டைனும் வந்து எப்படி டிராவல் பண்றாங்க, எவ்வளோ நாட்களுக்கு வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ள வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜேஃபர் யாரு, அவங்க எப்படி வந்து உள்ள கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இவங்க வந்து ஒரு 16 வயது உள்ள ஒரு பெண். அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு நிறைய பண கஷ்டம், குடும்ப கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய அப்பானாலேயே வந்து அவங்க அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வீடே தேவை கிடையாது, நம்ம தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சு ஸோ வெளியே வந்து தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இவங்க வந்து எப்ஸ்டைன் கண்ணில் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வந்து முழுமையாக நம்ம அவர்கிட்ட போயிடலாம், நம்மளுக்கான காசு கஷ்டம்லாம் இதுக்கப்புறம் வராது, இவங்க கூட இருந்தால் வந்து அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்களே மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறமா எப்போவுமே அவங்க கூட இருக்கிற மாதிரியே வந்து இந்த மென்னை வந்து அவங்க மேக்ஸ்வெல் வந்து மாற்றிடுறாங்க. ஸோ எப்போவுமே கூட இருக்க மாதிரி அப்படின்னா வந்து எப்ஸ்டைன் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து இந்த ஜேஃபரும் கூட போகணும். ஸோ அவங்க அங்கே பார்க்கும்பொழுது ஒருவேளை வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து ஜேஃபர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள விட்டுட்டு வந்துருவார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் ஒரு இடத்துக்கு போகும்பொழுதும் அந்த பெண்ணை அவங்க பார்த்து கேட்கும் பொழுது அவங்க அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக இதை பற்றி வெளியே ஓப்பன் அப் பண்ணி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச ஒரே பர்சன் வந்து ஜேஃபர் தான். ஜேஃபர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரின்ஸ் ஆண்ட்ரூஸுடைய ஃபோட்டோவை வந்துட்டு வெளியிடுறாங்க. ஸோ வெளியிட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் என் கூட தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்கும் பொழுது இவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. நான் உங்கள் கூட அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டே இருக்காரு. 2001ல் பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் கூட எடுத்த ஃபோட்டோவை, அதுவும் நெருக்கமாக இருக்க ஃபோட்டோவை வந்து ஜேஃபர் வெளியிட்டுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு அப்புறமா வந்து இவரால் வாய் திறக்கவே முடியல. இவரால் எதுவும் பேச முடியாததுனால அமைதியாகிறாரு. இப்போ வந்து பார்த்தோன்னா
பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதையும் நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு வரோம். இவ்வளவு கேவலமான ஒருத்தர் வந்து கண்டிப்பா கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் இருந்து மக்களுமே வந்து நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜேஃபர் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து நான் கொஞ்சம் பெரிய ஆளு, ஸோ நிறைய பேர் வந்து நிறைய செல்வாக்கு எனக்கு இருக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறக்கட்டளையிலிருந்து நிறைய காசை வந்து கொடுக்குறாரு. ஸோ 100 கோடிக்கும் அதிகமான காசுகள் வந்து கொடுத்துருக்காரு ஜேஃபருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால இவங்களால வாய் மூட வைக்க முடியல. 2019 வந்து எப்ஸ்டீனையே வந்து கைது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பெரிய விஷயங்கள்லாம் வெளியே வருது. ஏன்னா அவர் உள்ளேயே வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாரு எப்ஸ்டின். ஸோ எப்ஸ்டின் இறந்ததுக்கப்புறமா வந்து இன்னொரு பெரிய விஷயம் நடக்குது. மேக்ஸ்வெல்லை அதுக்கப்புறம் கைது பண்ணுறாங்க 2021. இவங்களுடைய கைதுக்கு அப்புறமா வந்து அதாவது ஜேஃபருக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுட்டே வருது. தொடர்ந்து ஜேஃபர் நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. ஏன் வந்து இவங்க 2 பேருமே வந்து கைது செய்யப்பட்டாங்க, அப்போ நீங்கள் வந்து அடுத்தடுத்து இருக்க பர்சனுடைய பேரெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக 2025 வந்து ஜேஃபர் இறந்துடுறாங்க. ஆனால் இவங்க வந்து இறந்துட்டாங்க, சூசைட் தான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாலும் இது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கல. இதுக்கப்புறமாவும் வந்து போலீஸ் வந்து யார் இவங்களை வந்து கொன்னாங்க அப்படின்றத பற்றி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சூசைட்னு சொல்றாங்க. இதுல வந்து முக்கியமான ஆவணங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். முக்கியமான ஆவணங்கள்லாம் என்ன, குட்டி குட்டி பொண்ணுங்களை வந்து எப்படி அந்த ஐலாண்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. 12ல இருந்து 13 வயசுக்குள்ள இருக்க குட்டி குட்டி பொண்ணுங்களை வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து 20 வயசுக்கு மேல ஒரு பொண்ணு கூட அந்த ஐலாண்ட்ல இருக்க மாட்டாங்களாம். 20 வயசு முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்கள வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கு மேல உள்ள யாரையுமே வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 20 வயசு கிராஸ் பண்ண பொண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதை தாண்டி உள்ள வந்து நிறைய பெண்களை வந்து நரபலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நரபலி கொடுக்கறதோடு நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களுடைய பிளட் வந்து எங்களுக்கு வேணும், ஸோ இது மூலயமா வந்து எங்கான எங்களை காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பர்சன்ஸ் இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களுடைய பிளட் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்து உள்ள நிறைய பெண்களை அப்படியே வந்து கண்ணு முன்னாடி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த ஜேஃபர் அப்படிங்கிற பொண்ணு வந்து வாயை திறக்கல, இல்லை அவங்க வந்து உண்மைகளை சொல்லலை அப்படின்னா யாருக்குமே தெரிய வந்திருக்காது. பிகாஸ் ரொம்ப வருஷம் நான் தான் அவங்க கூட க்ளோஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. என்னன்னா வந்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம், தாராளமாக இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. அந்த மெயில் ஐடியில் எண்ண முடியாத அளவுக்கு பெண்கள் வந்து அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்போம், எங்களுக்குலாம் தெரப்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேஸில் ஒரு முக்கியமான லாயர் வந்து உள்ள வராரு. ஸோ இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து தெரப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம்குள்ளே தான் வந்து இந்த மெயில் ஐடியெலாம் மாட்டுது. இந்த மெயில் ஐடியில் வந்து முக்கிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், இந்திய பெண் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த மெயில் ஐடியில் தான் வந்து ஒரு இந்திய பெண் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, நானும் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதாவது என்னுடைய சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி வந்து வாயை திறக்கிறாங்க. இந்த ஹென்டர்சன் அப்படிங்கிற லாயர் தான் வந்து நிறைய விஷயங்களை இப்போ உண்மையை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவ்வளவு பெண்கள்கிட்டையும் வந்து அவர் பேசியிருக்காரு. இந்த லாயர் தான் வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய வாய்ஸா இருக்காரு. ஸோ இவர் மூலயமா நிறைய உண்மைகள் இன்னும் வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இந்த லாயர் என்னென்ன ஆவணங்கள்லாம் வெளியிட்டாரு, ஸோ இவர் சொன்னதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான உண்மைகள் வெளியே வந்தது, இவங்க வந்து ஒரு கோட் வேர்டை யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த கோட் வேர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ட் 3ல பார்க்கலாம்.